இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம். தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அது கணக்கு தானே சொல்லி தரும் நின்னு கேளுங்க. பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, அது பாமரர்க்கும் கற்று தரும் உண்மைதானுங்க. தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. ஐயா ராமானுஜர் புகழை நாம பெருக்கிக் கொள்ளுவோம், அவர் சிறப்பை நாம் ஊரெல்லாம் கூட்டிக் கொள்ளுவோம். கணக்கறியா நிலையை நாம கழித்து கொள்ளுவோம், இனி கணக்கேதான் உலகென்ற நிலையை வகுப்போம். தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. போடு தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க அம்மா, காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அது கணக்கு தானே சொல்லி தரும் நின்னு கேளுங்க. பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, அது பாமரர்க்கும் கற்று தரும் உண்மைதானுங்க. தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. வணக்கம் நேர்களே, உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு சகோதரி அமிர்த ஜெயந்தி. இன்றைய காற்றோடு கணிதத்தில் நாம் முதலில் கேட்கவிருப்பது எண்ணியல் பற்றிய முன்னுரை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. ஆதி காலம் முதல் கொண்டே இந்தியர்கள் எண்களையும் பின்னங்களையும் பயன்படுத்தினர். அவர்கள் விகிதமுறாய் எண்களையும் பயன்படுத்தினர். கிரேக்கர்கள் விகிதமுறாய் எண்களை எண்களாகவே கருதவில்லை. ஆனால் இந்தியர்களோ எல்லா எண்களையும் ஒன்றாகவே பாவித்தனர். இது அவர்கள் பூஜ்ஜியத்தை கண்டுபிடிக்கவும், குறை எண்களை உருவாக்கவும், முடிவிலியின் மூலக்கருத்தை உருவாக்கவும் உதவியாக இருந்தது. வெற்றிடத்துக்கு 0 என்கிற குறியீடு கொடுக்கப்பட்டு அதற்கு சூன்யம் என்றும் பெயரிடப்பட்டது. இந்தியர்களின் குறிப்பிடத்தக்க சாதனை தசம பின்னங்களை உருவாக்கியது. பேரரசர் அசோகர் காலத்திற்கு முன்பிருந்தே இந்தியர்கள் 1 - 9 வரை எண்களை பயன்படுத்தி வந்தனர். பிரம்மகுப்தர் தான் முதலில் குறை எண்களை அறிமுகப்படுத்தியவர். அவர் கடன்களை குறிக்க குறை எண்களை பயன்படுத்தினார். அடிப்படை செயலிகளான கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் ஆகியவற்றிற்கு விதிகளை தந்தார். கிபி 766 அரேபிய கணித அறிஞர்களால் 0, 1, 2 என தொடங்கி 9 வரை இந்திய எண்கள் பாக்தாத்துக்கு கொண்டு செல்லப்பட்டன. ரோமானியரின் குழப்பமான எண் தொகுதியை விட இந்திய எண் தொகுதி மிகச் சிறந்ததாக இருந்ததால் ஐரோப்பிய வர்த்தகர்கள் ரோமை பேரரசின் ஆணையை புறக்கணித்துவிட்டு இந்திய எண் தொகுதியை ஏற்றுக்கொண்டனர். கணித உலகிற்கு இந்தியாவின் மிகச்சிறந்த கணித மேதையாக போற்றப்படும் ஸ்ரீனிவாச ராமானுஜனின் பங்களிப்பு மிக 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 சிறப்பானது. குறிப்பாக எண்ணியலில் அவரது பங்களிப்பு உலகிலே ஈடு இணையற்றதும் தனிச்சிறப்புடையதும் ஆகும். ராமானுஜரின் புகழ்பெற்ற நோட்டு புத்தகங்களில் உள்ள கணித தேற்றங்களும் விளைவுகளும் கணித ஆராய்ச்சியாளர்களை மட்டுமன்றி மாணவர்களையும் உள்ளம் கவர்வனவாகவும் ஆர்வத்தை தூண்டுவனவாகவும் உள்ளன. ராமானுஜரின் நோட்டு புத்தகங்களில் உள்ள அவரது ஆராய்ச்சி குறிப்புகள், பெர்னௌலி எண்கள், தொடர் பின்னங்கள், விரித்தொடர்கள், முடிவிலி தொடர்கள், பகுமுறை எண்ணியல் என பலவற்றை உள்ளடக்கியவை. பள்ளி பருவத்தில் அவரை முதலில் இன்ப பொழுதுபோக்கில் ஆழ்த்திய மாயச் சதுரங்களிலிருந்து அவரது ஆராய்ச்சி குறிப்புகள் துவங்கின.
இதுவரை எண்ணியல் பற்றிய முன்னுரை கேட்டோம். அடுத்து நாம் கேட்கவிருப்பது தையலில் கணிதம் ஓர் கலந்துரையாடல். இதில் பங்கு பெறுவோர் பிள்ளையார்பட்டியைச் சேர்ந்த மாலா மற்றும் நித்யா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. வணக்கம். இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சிக்காக. இந்த நிகழ்ச்சியில் நாம் தையலில் கணிதம் என்பது பற்றி பேசவிருக்கிறோம். இதில் கலந்து கொள்வதற்காக பிள்ளையார்பட்டியை சேர்ந்த 2 தோழிகள் இன்று நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். உங்களுடைய பேரு, நீங்க என்ன செய்றீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. என் பேர் நித்யா, பிள்ளையார்பட்டியிலேருந்து வரேன். தையலை பத்தி அதுல உள்ள கணக்கு பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். என் பேர் மாலா, நான் பிள்ளையார்பட்டியிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து தையல் தச்சிட்டு இருக்கேன். வீட்டில் வச்சு தையல் தச்சிட்டு இருக்கேன். இப்போ இந்த காற்றோடு கணிதம் நிகழ்ச்சியில நம்ம எல்லா இடத்துலயுமே கணக்கு இருக்கு அப்படிங்கறத பத்தி தொடர்ந்து பேசிட்டு வரோம். இன்னைய நிகழ்ச்சியில நம்ம தையல் தொழில கணக்கு அப்படிங்கறத பத்தி பேச போறோம். இப்ப தையல் தொழில கணக்கு எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு? இப்ப கணக்கு இல்ல அப்படின்னா தையல் தொழில நீங்க சிறப்பா செஞ்சிட முடியுமா? உதாரணத்துக்கு ஒரு ஜாக்கெட் தைக்கிறீங்க, இல்ல ஒரு ஏதோ ஒன்று செய்றீங்கும் போது அந்த இடத்துல கணக்கு எங்க இருக்கு அப்படிங்கறத மட்டும் என்ன உங்களோட அனுபவத்துல சொல்லுங்க. கணக்கு வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கணும். ஒரு கையின்னு எடுத்துட்டோம்னா அது ஒரு 7 இன்ச்சு கணக்கு வரும். சுத்தளவு அப்படின்னு எடுத்துட்டோம்னா 30 இன்ச்சு கணக்கு வரும். கணக்கு இல்லாம நம்ம தச்சோம்னா அது போட முடியாது. சரி சரி. தையலை பொறுத்த வரைக்கும் கணக்கு இல்லைன்னா அந்த தையலே வேஸ்ட். குத்து மதிப்பெல்லாம் வச்சு தைக்கவே முடியாது. எதுக்குமே வந்து கணக்கு தான் வேணும். சில பேர் பின்னாடி வந்து ஒரு 5 இன்ச்சு இறக்க வேணும், 2 இன்ச்சு இறக்க வேணும் அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் க்ளோஸ் நெக்கா போடுவாங்க, அதுக்கு ஒரு அளவு வேணும். க்ளோஸ் நெக்னா நம்ம வந்து குத்து மதிப்பெல்லாம் வச்சு தைக்க முடியாது. அதுல வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு கணக்கு வச்சுதான் தைக்க முடியும். அது மாதிரி ஆம்கோல் சைஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது ஒரு 7.5 இருக்கும். அதையும் வந்து ஒரு குத்து மதிப்பெல்லாம் தைக்க முடியாது. அதுக்கும் கணக்கு வேணும். அதாவது ஒரு நபரை நீங்க வச்சு அதுக்குதான் அளக்குறது. இப்ப வந்து ஒரு தனி சில பேருக்கு வந்து அளவு ஜாக்கெட் கொடுப்பாங்க, அது வந்து சரியா இருக்கு, அமையாது. இப்போ வந்து நீங்க போறத நான் போட்டாலும் அளவு சரியா வராது. எனக்கு வந்து இந்த ஜாக்கெட் கரெக்டா இருக்கு, இதனால கொஞ்சம் லூசா இருக்கு, கொஞ்சம் அளவு எடுத்துங்கன்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து வச்சு நம்ம ஒரு அளவு எடுத்துதான் தைக்க முடியும். அந்த அளவு கொடுத்த ஜாக்கெட்லயே ஒரு 2 இன்ச்சு இடுப்பு இறக்க வேணும், ஒரு 1 இன்ச்சு ஏத்த வேணும்னு சொல்லும் போது நம்ம அளவு எடுத்துதான் தைக்க முடியும். இதெல்லாம் சொல்லாம அவங்க பட்டு கொஞ்சம் இறக்க வச்சுக்கோங்க, கொஞ்சோண்டு கழுத்தை இறக்குங்கன்னு சொன்னா உங்களுக்கு புரியாது. அப்படியும் சொல்லக்கூடாது. ரெண்டாவது வந்து அவங்க சொல்லும் போதே சொல்லுவாங்க, எனக்கு ஒரு 1 இன்ச்சு இறக்க வேணும், 2 இன்ச்சு இறக்க வேணும்னு சொல்லிதான் சொல்லுவாங்க. சில பேருக்கு அது தெரியாதவங்க அப்படி சொல்லுவாங்க. தெரியாதவங்க அப்படி சொன்னாலும் நீங்க கையை வச்சு பார்த்து இந்த அளவுக்கு வேணுமா அப்படிங்கறத கேட்டு நம்ம தையல்ல வந்து தச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த இன்ச்சோட கணக்கு நமக்கு தெரியும். கிராமத்துல உள்ள மக்கள் வந்து அது சொல்ல தெரியாது. அப்ப வந்து அவங்களுடைய பிளவுஸ் வந்து ஒரு இறக்கம் வந்து 20 இன்ச்சு இருக்குன்னா அதுல ஒரு 2 இன்ச்சு கூட்டிக்கணும். எனக்கு கூட வேணும்னா கூட்டிக்கலாம், குறைச்சு வேணும்னா நம்ம 19 இன்ச்சு வச்சுக்கலாம். அதுதான் கணக்கு. ஒரு சிலவங்க வந்து படிச்சிருக்கிறவங்க வந்து எனக்கு வந்து இறக்கம் வந்து 2 இன்ச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னா அது நம்ம அதுலயும் சேர்த்து எடுத்தாதான் கரெக்டா வரும். சரி சரி. இப்போ ஒரு வேளை நீங்க வந்து அளவு பார்க்காம இல்ல தவறுதலா அளவு மாத்தி தச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான இது கிடைக்கும்? கஸ்டமர் ரொம்ப திட்டுவாங்க. சரி சரி. அந்த அவங்களுக்கும் வேஸ்ட், நமக்கும் அது டைம் வேஸ்ட். அப்ப அந்த அவங்களோட மனசும் வருத்தப்படுவாங்கல்ல. ஜாக்கெட் கொஞ்சம் லூசா இருக்கு அப்படின்னு சொல்லி குத்து மதிப்பா சொல்லுவாங்க. கொஞ்சம் லூசா இருக்கு, கொஞ்சம் டைட் வச்சுக்கணும். அது எவ்வளவுக்கு லூசா இருக்கு, அது வந்து இப்ப வந்து 7.5 இருக்கா, சும்மா ஒரு 2 இன்ச்சு குறைச்சு வச்சுக்கலாம், அப்பதான் டைட்டா இருக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் வச்சு நம்ம தைக்க முடியும். அவங்க சொல்றாங்க கொஞ்சமா குறைச்சிக்கங்க, கொஞ்சமா கூட்டிக்கங்கன்னு சொல்லும்போது நம்ம அதெல்லாம் சரி வராது. அது எவ்வளவுக்கு லூசா இருக்குன்னு அளவு எடுத்து அப்புறமேல தான் அதை வச்சு நம்ம சரி பண்ணி தைக்க முடியும். சரி. இப்போ இதுல வந்து ஒரு அளவு கணக்கு, இன்ச்சு கணக்கு இதெல்லாம் வருது. அதே மாதிரி வடிவங்கள் கணக்கு இருக்கும். இப்ப வந்து கழுத்து வந்து சில பேரு சதுரமா போடுவாங்க, சில பேர் வட்டம், இது என்ன நீள்வட்டம், இந்த மாதிரி கழுத்துல வகைகள் இருக்கு. இப்ப அடுத்ததான் வந்து நீங்க ஒரு ஜாக்கெட்டுக்கு இவ்வளவு வாங்குறீங்க அப்படின்னா எவ்வளவு ஜாக்கெட்டுங்கிறதுக்கு கணக்கு இருக்கு இல்லையா? இப்ப வந்து உங்கள்கிட்ட தைக்கிறதுனால என்ன லாபம் இருக்கு? இப்ப கிராமத்துல நம்ம தைக்கிறதுக்கும் பெரிய டவுன்ல போய் நம்ம பெரிய கடையில குடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். கிராமத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுல உட்காந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு தைப்போம். டவுனை பொறுத்த வரைக்கும் அது தொழிலா பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு 2 ஆள் போட்டு செய்வாங்க, வாடகை பிடிச்சு செய்வாங்க, கரண்ட் பில்லு, இத்தனை மோட்டர் பில்லு எல்லாமே இருக்குது. அதுக்குள்ளதெல்லாம் சேர்த்துதான் வாடகை எடுப்பாங்க. நம்ம கிராமத்துல வந்து ஒரு 60 ரூபா 50 ரூபா வாங்குறோம்னா அவங்க குறைச்சலா 100 ரூபா வாங்குவாங்க.
100 ரூபா 120 ரூபா கூட வாங்குவாங்க. அதே லைனிங் பிளவுஸ் இருக்கு. நம்ம சரி ஒரு 30 ரூபா சேர்த்துக்கலாம், ஒரு 80 ரூபா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கினோம்னா யாரையும் அவங்க வந்து அதை அப்படியே டபுளா போடுவாங்க. சரி சரி. லைனிங் துணி இருக்கு, அந்த துணி இருக்கு, இந்த துணி இருக்குன்னு டபுளா போட்டுருவாங்க. அதனால வந்து இதுல கிராமத்துல தைக்கிறதுக்கு வந்து இது இவங்களுக்கு வந்து காசும் சிக்கனமா ஆகுது, உங்களுக்கும் லாபம், தச்சு கொடுக்கறவங்களுக்கு லாபம், தச்சுக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் லாபம். இவங்க இன்னொன்னு வந்து நம்ம கரெக்டா தச்சு நல்லபடியா கொடுத்தோம்னா, அளவோட கணக்கா எடுத்து தச்சு கொடுத்தோம்னா நம்மள்ட்ட வருவாங்க கஸ்டமர். இதுக்குன்னு செலவு பண்ணிட்டு சில டவுனுக்கு தான் போகணும். ஒரு 10 ரூபாங்கிற இடத்துல 20 ரூபாயா செலவு பண்ணிட்டு தான் போகணும். 10 ரூபா வர 10 ரூபா அவங்கள்ட்ட கொண்டு கொடுக்கணும். அது உள்ளதை எடுத்து தைக்கணும். ஏதாவது ஒரு ஃபால்ட் அப்படின்னு சொன்னா மறுபடியும் போகணும். அதெல்லாம் கூட இருக்குது. இது நம்ம பக்கத்திலேயே தச்சுக்கிட்டோம், கிராமத்துல தச்சுக்கிட்டோம்னா பக்கமா வந்து போய்ப்பாங்க, போக்குவரத்து செலவும் மிச்சம். நம்ம அங்கே வீட்லயே இருக்கணும், போட்டு பார்த்து கூட எடுத்துட்டு போய்வாங்க, எடுத்து வச்சுக்கலாம். கஸ்டமரும் பயனடைவாங்க, நம்ம தச்சு கொடுக்கறவங்களும் அதுல பயனடைவோம். சரி, இப்ப வந்து இந்த தொழில்ல உங்களுக்கு லாபம் எந்த அளவுக்கு கிடைக்குது, லாபம் எவ்வளவு இருக்கணும்னா நீங்க எவ்வளவு உழைக்கணும், அதை பத்தி ஏதாவது தீர்மானம் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? இப்ப வந்து அவங்க வந்து பிளவுஸ் வந்து ஒரு 80 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. அவங்களுக்கு எடுக்கிறவங்க 80 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. நம்மள்ட்ட வந்து எங்களுக்கு என்ன லாபம்னு கேட்டா, நாங்க வந்து அது ஒரு 50 ரூபா போட்டு நாங்க தைக்கிறோம். 50 ரூபாய்க்கு ஒரு புது பதிப்பா தைக்கிறோம். 50 ரூபாய்க்கு தைக்கிறோம். 50 ரூபாய்க்கு என்னெல்லாம் வாங்குவீங்க, என்ன செலவு உங்களுக்கு? எங்களுக்கு வந்து 5 ரூபாய் நூல்கண்டு செலவு தான் வருது. மத்தபடி எங்களோட உழைப்பு தான், கொஞ்சம் உழைப்பு. உங்க தையல் மிஷினுக்கான அந்த பாதுகாப்பு, மெயின்டெனன்ஸ் இருக்கும், கொக்கி பார் கட்டணும். சப்போஸ் நமக்கு டைம் இல்ல அப்படிங்கிற போது அவங்க வெளியில கொடுத்து கட்டி கொடுத்தானா அது அவங்களுக்கு 10 ரூபாய் கொடுக்கணும். அந்த செலவு போக 5 ரூபாய், அவங்களுக்கு ஒரு 10 ரூபாய், 15 ரூபாய். சில உழைப்பு, எங்க உழைப்பு அவ்வளவு. ஒரு 20 ரூபாய்க்குள்ள அவங்க வேலை முடிஞ்சு, அந்த வேலை முடிஞ்சு போயிடும். மிச்சம் எங்களுக்கு 40 ரூபாய் எங்களுக்கு கிடைக்கும். நீங்க வந்து செலவு பண்ணி தான் தையல் கலையை கத்திருந்திருப்பீங்க, மெஷின் வந்து செலவு பண்ணி தான் வாங்கியிருப்பீங்க. அந்த மெஷின்ல ஏதாவது ஃபால்ட்னா அதுக்கான சர்வீஸ் சார்ஜ் அதெல்லாம் நீங்க கொடுத்துருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது வந்து நியாயமான லாபம் நீங்க வச்சுக்கலாம். அப்ப வந்து உங்களுக்கு ஒரு இது வந்து கூடுதலான லாபமும் கிடையாது. எங்க உழைப்புக்கு வந்து எங்களுக்கு 40 ரூபாய் போதும், நாங்களா தீர்மானிக்கிறது. பயனு அதாவது வந்து இல்லாத மக்களும் கொஞ்சம் நம்மளால பயன்படுற மாதிரி இருக்கும், நமக்கும் வீட்டுல இருக்கிற மாதிரி நம்மளும் எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுமோ போதும்ன்ற அளவுக்கு நாங்களா குறைச்சிக்கிறது தான். சரி சரி. அது வெளியில கடையில கொண்டு போய் தச்சோம்னா அவங்க வந்து மெயின்டெனன்ஸுக்கு ஆள் கூலிக்கு காசு தரணும். அதுக்கப்புறம் அவங்க குக்கி பார் எல்லாமே அவங்க வெளியில தான். அதனால அவங்க வந்து 100 ரூபாய் வாங்குறதுல கரெக்டான அளவு. வீட்லயே வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஜாக்கெட்டுக்கு 50 ரூபான்னு சொன்னா 4 ஜாக்கெட்டுக்கு 200 ரூபாய் வீட்லயே சம்பாதிக்கலாம். அவ்வளவுதான், வேலையெல்லாம் முடிச்சு கிடிச்சிட்டு. இப்படி வீட்டுல நம்மளவே செய்யறதுனால பணம் கிடைக்கிறதோட தன்னம்பிக்கையும் இருக்கு, நல்லபடியா கிடைக்குது. சரி, இப்ப வந்து ஒரு மாசத்துக்கு நீங்க இவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கணும், ஒரு நாளைக்கு எத்தனை பிளவுஸ் தைக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வைக்கிறீங்க? ஒரு மாசத்துக்கு 5000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நாங்க ஒரு நாளைக்கு 2 பிளவுஸ் கட்டாயம் தைக்கணும். அந்த 2 பிளவுஸ் தைச்சோம்னா மாசத்துக்கு வந்து 6000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். 1000 ரூபாய்க்கு மெட்டீரியல் கண்டிப்பா வாங்கணும். அந்த கணக்கு இருந்தா மட்டும் நம்ம 5000 ரூபாய் போதுமான வருமானம் மட்டும் நம்ம சேமிக்க முடியும். சரி, இப்ப சாதாரணமா நினைக்கிறோம் வீட்டுல வந்து தச்சு கொடுக்கறதுதானே சிம்பிள் நினைக்கிறோம். அதுல கூட வந்து நம்ம சரியா பிளான் பண்ணிக்கணும். இவ்வளவு தைக்கணும்னா இவ்வளவு மெட்டீரியல் மணிக்கு நம்ம வேலையை முடிச்சோம்னா இத்தனை மணிக்கு இத்தனை ஜாக்கெட் தைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு பண்ணி தைச்சா நல்லா லாபமும் கிடைக்கும், நமக்கும் நேரமும் மிச்சம், லாபமும். அதுலயும் சில நேரத்துல வந்து நம்ம டென்ஷனா இருந்தா அதுல போய் கட் பண்ண போனோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 1/2 இன்ச்சு கூட போயிடுச்சுன்னா அதுக்கு நான் ரொம்ப டைம் எடுத்து நாங்க செலவு பண்ண வேண்டியிருக்கும். அப்ப வந்து சரியான திட்டமிடுதல் இருக்கணும். இருந்தால் மட்டும் அது கஸ்டமரும் அனுசரிக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நாங்களும் அதை பயன்படுத்த முடியும். இவங்க கம்மியா தைக்கிறாங்க அப்படின்லாம் மக்கள் வந்து நினைக்க வேண்டாம். அதனுடைய கஷ்டமும் இருக்கு. சரி சரி. மக்களோட பயனுக்காக தான் நாங்க கம்மியா வாங்குறோம். அது மாதிரி இந்த பா நெக்கு ரவுண்டு நெக்குங்கிற இடத்துல வந்து அதுவும் ஒரு இன்ச்சு அளவு வச்சுதான் தைக்க முடியும். இப்போ 3 இன்ச்சுங்கிற இடத்துல சரி என்ன பண்ணுது, ஒரு 3.5 இன்ச்சு வைப்போம், இல்லாட்டி ஒரு கொஞ்சம் 2 இன்ச்சு கூட வைப்போம்னு சொன்னா அப்படியே லைட்டா அகண்டுகிட்டு போயிடும். அதுக்கு அளவு இருந்தாதான் நல்லபடியா தைக்க முடியும். ரவுண்டு கழுத்துங்கிற இடத்துல அவங்க 1/2 இன்ச்சு இறக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சரி அவங்க 1/2 இன்ச்சு இறக்க சொல்றாலும் அதே அளவுக்கு நம்ம வெட்டக்கூடாது. 1/2 இன்ச்சோட ஒரு 2 இன்ச்சு மேல ஏத்தி விட்டுனாதான் அவங்க 1/2 இன்ச்சு கேட்ட இன்ச்சு கரெக்டா வந்துரும். நம்ம அதை மடிச்சு எம்மிங் பண்ணி தைக்கிறது கரெக்டா அவங்க கேட்டது வரும். அது மாதிரி அப்புறம் வந்து இப்ப வந்து நீங்க இப்ப வெறும் துணியில மட்டும் கணக்கு இல்ல, இந்த துணியை தைக்கிறதுக்கு நீங்க நேரத்தை செலவு பண்றதும் கணக்கிட்டு தான் சொல்லணும் இல்லையா? உங்களுக்கு அந்த வீட்டுல பசங்க இருப்பாங்க, வீட்டுக்காரர் அனுப்ப வேண்டியது இருக்கும்.
இதுக்கிடையில நீங்க நேரத்தையும் வந்து கணக்கிட்டு செலவு பண்ணாதான் நீங்க நினைச்ச சம்பாத்தியத்தை அடைய முடியும். ஆமா, மிஷின்ல உட்கார்றது மட்டும்தான் 1 ஹவர்னு சுமாரா கணக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அதை வெட்டணும், வெட்டி அதை நீட் பண்ணாதான் நம்ம மிஷின்ல உட்கார்ந்து 1 ஹவர்ல தச்சு நீட்டா கொடுத்துடலாம். சரி நித்யா, நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் தையலுக்காக ஒதுக்குறீங்க ஒரு நாளைக்கு? காலையில என்னெல்லாம் செய்வீங்க? எப்படி? காலையில ஒரு 5:30 மணிக்கு எந்திரிப்பேன். 5:30 மணிக்கு தான் எந்திரிப்பேன். எழுந்திரிச்சு வேலையை முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒரு 8:30 மணிக்குள்ள சாப்பாடு வேலையை முடிச்சிருவேன். சாப்பாடு வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் துணிமணி எல்லாம் துவைச்சு போட்டு இது பண்ணிட்டு அது ஒரு 9 மணி 9:30 மணிக்கு அந்த இதுக்கு நேரத்தை ஒதுக்கிடுவேன். கரெக்டா நான் மிஷின்ல வந்து 10 மணிக்கு உட்காருவேன். 10 மணிக்கு உட்காந்துனா ஒரு ஜாக்கெட்டுக்கு 1 மணி நேரம் வச்சுக்கிட்டாலும் கூட ஒரு 2 மணி வரைக்கும் தப்பேன். சரி சரி. 2 மணி வரைக்கும் கரண்ட் போக தச்சுக்கிட்டு இருப்பேன். கரண்ட் போனாலும் இதுல தைக்கலாம், பெடல்ல தைக்கலாம். சாப்பிட்டுட்டு மறுபடியும் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு 4 மணி வரைக்கும் தப்பேன். அதுக்கப்புறம் என்ன நேர்களே, நம்மளுடைய நிகழ்ச்சி மிகவும் சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. இன்னும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இதெல்லாம் அவர்களுடைய தொழிலில், அதாவது தையல் தொழிலில் எங்கெல்லாம் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தொடர்ந்து பேச போகிறாங்க. எனவே தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது உங்களின் காற்றோடு கணிதம் 90.4. வணக்கங்க. இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம் 90.4 அலைவரிசை. வீட்டுல இருக்கிற பெண்களா இருந்தாலும் வேலைக்கு போற பெண்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குங்க. இதெல்லாம் குறைச்சி நம்மள மகிழ்ச்சியோடு வைக்க ஒரு வழி இருக்குதுங்க. எங்கன்னு கேக்குறீங்களா? நம்ம பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துல தாங்க. என்னன்னு கேக்குறீங்களா? உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு வரும் 6/3/2015 அன்று மகளிர் கணித திருவிழாவாக கொண்டாடுறாங்க. அதுல நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஒண்ணுமே இல்லைங்க. இங்க வாங்க, ஆடுங்க, பாடுங்க, பேசுங்க, நடிங்க, உங்க திறமைகளை வெளிக்கொண்டு வாங்க, பரிசுகளை அள்ளி செல்லுங்க. மறந்துடாதீங்க, மறந்துட்டு இருந்துடாதீங்க. 6/3/2011 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை. ஒரு 5 விரலும் ஒன்னா இருக்கு. உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்க, எஃப்எம்ஏ கேட்க விட மாட்டேங்க. அடடா, என்ன சண்டைங்க? பாரடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டிய போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே நான் தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே. பிள்ளைங்க வந்தோம்னா அவங்கள பாக்குறதுக்காக. அப்ப தையல்ங்கிறது வந்து வெறும் துணிமணியில மட்டும் கணக்கு இல்லாம உங்க நேர நிர்வாக கணக்கும் அதுல உண்டு. நேரத்தை கண்டிப்பா அதுல ஒதுக்குனாதான் தைக்க முடியும். நம்ம ஒரு 3/4 மணி நேரங்கிற இடத்துல ஒரு 1 மணி நேரம் வச்சு எக்ஸ்ட்ரா நேரம் எடுத்துக்கிட்டாதான் அது தாராளமா தைச்சு எடுக்க முடியும் நல்லபடியா. சரி சரி. இப்போ அப்படி பாத்தீங்கன்னா உங்கள் தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஜாக்கெட்டுக்கு வந்து ஒரு 60 ரூபா வாங்குறீங்கன்னா 10 ஜாக்கெட்டுக்கு எவ்வளவு அப்படிங்கும் போது பெருக்கல் வருது. பெருக்கல் கணக்கு வந்துருது. அதே மாதிரி வகுத்தல் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு வந்து உங்களுக்கு 5000 ரூபாய் சேலரி வேணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு தைக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கும் பொழுது வகுத்தல் வந்துருது. கழித்தல் இருக்கா உங்க கணக்குல? கழித்தல் இருக்கு. இப்ப வந்து டவுன்ல போய் நீங்க பெரிய துணி கடையில போய் தச்சீங்கன்னா 100 ரூபாய் 120 ரூபாய் வாங்குவாங்க. நீங்க உங்கள்ட்ட தைக்கும் போது 50 ரூபாய் 60 ரூபாய் 70 ரூபாய் சொல்லும் போது பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்குல்ல, 60 ரூபாய் 70 ரூபாங்கிறது கழித்தல் வந்துருது. கழித்தல் வந்துருது.
இப்ப கூட்டல் இருக்கு, கழித்தல் கழித்தல் இருக்கு, பெருக்கல் இருக்கு, கூட்டல் இருக்கு. நீங்க திறமையா வந்து தச்சு கொடுத்துட்டு அளவெல்லாம் கணக்கெல்லாம் கரெக்டா வச்சு தச்சு கொடுத்தா இது கஸ்டமரோட எண்ணிக்கை கூடும். அது மாதிரி அவங்க 80ங்கிற இடத்துல கரெக்டா 80, 85 இல்லாட்டி 82 எடுத்தாதான் நாங்க நீட்டா தைக்க முடியும். 80ங்கிற இடத்துல கரெக்டா 80 எடுத்து கொடுத்தாங்கன்னா 80 கரெக்டாங்கிற இடத்துல 80 எடுத்துருவாங்க. 80 எடுத்து என்ன செய்வாங்க, எனக்கு கை கொஞ்சம் நீளமா வேணும்பாங்க. அந்த 80 பேண்ட்ல தைக்க முடியாது. அது ஒட்டு போட்டு தைக்கணும். ஒட்டு போட்டு தைச்சா சில பேருக்கு பிடிக்காத, அசிங்கமா இருக்கும். அவங்க வந்து இந்த மாதிரி இறக்கம் வேணும், இடுப்பு கொஞ்சம் இறக்க வேண்டும், கை கொஞ்சம் இறக்கம் வேணும்னு சொன்னா அவங்க 80ங்கிற இடத்துல ஒரு 85 எடுத்தாதான் எங்களுக்கு நீட்டா தைக்கும். அப்ப என்ன செய்யணும்னா அதுலயும் ஒரு கணக்கு இருக்கு. உங்களை வந்து கேட்டுக்கணும். ஆமா, அவங்க கொண்டாந்து கொடுத்து எனக்கு ஒரு இப்ப என்னோட அளவு பிளவுஸ் வந்து 70 பாயிண்ட் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க இருக்கு, கொஞ்சம் லூசா போடணும் அப்படின்னா அதுலயும் ஒரு கணக்கு இருக்கு. 1 இன்ச்சு இறக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க 80 பாயிண்ட் எடுத்துட்டு வந்தாதான் அவங்களுக்கு நீட்டா தச்சு தர முடியும். அந்த 1 இன்ச் இறக்கம் அவங்களோட சுற்றளவு எவ்வளவு பாயிண்ட் வருங்கிறீங்க? 10 பாயிண்ட் கூடுதலா வரும். அப்ப எல்லா இடத்துலயுமே கணக்கு இருக்கு. பிளவுஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா கையில ஆரம்பிச்சு கழுத்துல ஆரம்பிச்சு நெக்ல ஒரு பிளவுஸ்ன்னு எடுத்தோம்னா கையில இருந்து கையில 6+5 சுத்தளவு 5, உயரம் வந்து 6+7 வரும். ஷோல்டர் அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2.5+2 2.25 அப்படி 3 இன்ச்சு வரும். அத இறக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 14+15 வரும். அதுலயும் ஒரு கணக்கு. முன் அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா +12+11 அதுலயும் வரும். பட்டி அளவு அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு பிட்டு துணி அளவுக்கு கூட இஞ்சி இல்லாம அதுல தைக்க முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு உண்டு. நாட்டுக்கு பட்ஜெட் போடுற நிதியமைச்சர் மாதிரி நீங்க ஒரு பிளவுஸுக்கு கணக்கு போட்டே ஆகணும். எனக்கு இந்த பிளவுஸ் சொல்லுவாங்க எனக்கு கரெக்டா இருக்கு, இருந்தாலும் வந்து ஒரு அமைப்பா இல்ல எனக்கு அப்படிம்பாங்க. ஒரு சின்ன ஒரு கொக்கி பார் போடுறதுக்கு கூட 3ல இருந்து 2.5 வச்சாதான் அந்த கொக்கி பார் மாட்ட முடியும். ஓ சரி சரி. அதுக்கும் ஒரு கணக்கு. இந்த தையல் கலையிலேயே வந்து டாக்டரும் தையலும் 2 பேரும் ஒண்ணுதான். கண்டிப்பா அது வந்து நம்ம வந்து பிளவுஸ் நீங்க கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு நாளைக்கு வந்து வாங்க வருவீங்க. அப்ப வாங்க வரும்போது நீங்க 80 பாயிண்ட் கொடுத்துருப்பீங்க. எங்களோட டென்ஷன் அதுல கொஞ்சம் காட்டிட்டோம்னா அது துணி வீணா போச்சு. அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. எப்படி டாக்டர் மாதிரி அப்படின்னு சொன்னோம்னா அவங்க எப்படி ஆபரேஷன் பண்ணா கொஞ்சம் கூடுதலா போச்சுன்னா அதனுடைய வலி வேதனை எவ்வளவு இருக்கோ அதே பங்கு ஐயோ நம்ம பிளவுஸ் போயிடுச்சேன்னு நீங்க வந்து கஸ்டமர் வந்து அவங்க வந்து ஆசைப்பட்டு எனக்கு ரெட் கலர் பிடிக்கும் அப்படின்னு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதை வந்து நான் வீணாக்கிட்டேன்னா அப்ப உங்களுக்கு மனசு வலிக்கும். இதுக்காக தான் அந்த டாக்டருக்கும் தையல் கலைக்கும் குறிப்பிட்டு வந்து எனக்கு 6 வை அப்படிம்பாங்க. நம்ம ஒரு டென்ஷன்ல ஒரு 7 ஒரு 6 வச்சுட்டோம்னா போட முடியும், இறங்கிடும், அசிங்கமா போயிடும், பிளவுஸ் கெட்டு போயிடும் அவங்களுக்கு. அதனால அதுக்குதான் ஒரு கணக்கு வேணுங்கிறது. அது மாதிரி அவங்க சொல்ற மாதிரி டாக்டர் வந்து கொஞ்சம் டென்ஷனா இருந்து தச்சு இது பண்ணாங்கன்னா வலி யாருக்கு? நமக்கு தான். அதே மாதிரி அவங்களுக்கு கெட்ட பேர், வலி நமக்கு. அது மாதிரி வந்து இந்த இது தையல் வந்து கெட்ட பேர் நமக்கு. பிளவுஸ குட்டிச்சோரம் ஆக்கிட்டோமே அப்படிங்கிற இடம் அப்படின்னு திட்டுவாங்க. ஆமா கண்டிப்பா. அது மன உளைச்சல் வந்து அவங்களுக்கும் இருக்கும் நமக்கும் இருக்கும். ஐயா அவங்க ஆசைப்பட்டு கொடுத்தாங்க கஸ்டமர் போயிருவாங்க போய் சொல்லுவாங்க இல்லையா, இவங்கள்ட்ட கொடுத்தேன் நித்யாட்ட கொடுத்தேன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அவங்க போய் 40-50 பேர்ட்ட சொல்லுவாங்க. அப்ப அதுவும் ஒரு கணக்கு தான். ஆமா, உங்களோட கஸ்டமர் மைனஸ் ஆயிடுவாங்க. இப்படியே ஒருத்தர் சொன்னாங்கன்னா அப்படியே போயிடும். என்னோட இதுல நான் தைக்கும் போதே வந்து ஒரு தீபாவளிக்கு பிளவுஸ் தைக்கும் போதே ஒரு முஸ்லீம்க்கு அவங்க ரம்ஜானுக்காக கொண்டுட்டு வந்து கொடுத்ததுல வந்து 1 இன்ச்சு இறக்கம் கேட்டதுல நாங்க கூட்டி வச்சாச்சு. வச்சு அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு வந்து கொடுக்கும் போது பார்த்தா ரொம்ப தூக்கிருச்சு. திருப்பி என்னாச்சு எல்லாமே பிரிச்சு நைட்டு 1 மணி வரைக்கும் அவங்களுக்கு அத எல்லாம் ஃபுல்லத்தையும் பிரிச்சு அப்புறம் ஒரு இன்ச்சு அதுல ஏத்தி ஒரு 1/2 இன்ச்சு குறைஞ்சா கூட கணக்கு தான். கணக்கா இருந்தாதான் தையலா இருக்கும். அப்ப ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்றேன். இந்த ஆடை வந்து தயாரிப்புல கணக்கு பெரிய பங்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த மாடர்னா பிளவுசஸ் அந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வச்சு ஒட்டுறது, மாங்காய் வச்சு இது பண்றது, அந்த மாதிரி ஒர்க் அதெல்லாம் நீங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா இருக்கீங்க. அது இந்த கையில வந்து இப்ப இந்த இடத்துல மாங்காய் ஒட்டணும்னு சொன்னா இந்த அளவு எடுத்துக்கிட்டு இந்த சென்டர் அளவு எடுத்தாதான் கரெக்டா உனக்கு வந்து இந்த இடத்துல அமையும். இப்படி கையை விரிச்சு நம்ம பாட்டுக்கு நம்ம வச்சு தைச்சிரோம்னு சொன்னா அது தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அது இங்க வந்துடும். சரி சரி. இந்த சென்டர் சொல்ற அளவு இந்த சொல்ற அளவை வச்சு நேரா வச்சு அதோட அளவை வச்சு தைக்கணும். தைச்சாதான் கரெக்டா இருக்கும். அதே மாதிரி முதுகுலையும் டிசைனர் சாரி வந்து எடுக்கிறவங்க எல்லாருமே டிசைனர் பிளவுஸ்க்கு தான். அதுலயும் 5 இன்ச்சு வரும்னா அப்படின்னு சொன்னோம்னா மேல 2 கீழே 2 அதுல ஆஃப்ல இருக்கிறதுல வச்சு ஒட்டினாதான் அது கரெக்டா இருக்கும்.
அந்த இதெல்லாம் அந்த ஒற்றை வேலை அதெல்லாம் நீங்களே பண்ணிடுவீங்களா இல்ல அதுக்கு வெளியில? இல்ல அது வந்து தைக்கிற பொறுத்த வரைக்கும் நம்மளே கையிலேயே தைச்சலாம். மாங்காய் விக்கி அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நமக்கு தச்சிடலாம். ஒட்டுறது இருக்குது, அந்த சின்ன வேலையெல்லாம் பாத்திரலாம். அப்ப அந்த மெட்டீரியலுக்கான பைசா மட்டும் நீங்க உங்கள்ட்ட வாங்கிடுவீங்க. சில பேர் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க, இந்த இதை வச்சு இந்த மாதிரி எனக்கு தச்சு கொடுத்துருங்க, இல்ல இந்த டிசைன்ல எனக்கு நல்லதா வாங்கி தச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க, வாங்கிக்கலாம். அப்படின்னா இந்த தையல் கலையை பொறுத்த வரைக்கும் கூட்டல், பெருக்கல், வகுத்தல் எல்லாமே எல்லா கணக்குமே இருக்கு. இவங்க இன்னும் நீங்க சொன்னது மாதிரி டாக்டருக்கு இணையா டெய்லரை சொல்லிருக்கீங்க, புதிய தகவலா இருக்கு. இந்த நிகழ்ச்சி வந்து சாதாரண ஒரு தையல் நிகழ்ச்சி கணிதம்ங்கிறது மாதிரி இல்லாம பொதுவா நிறைய தகவல்களையும் கணக்கு தையல் பத்தி சொன்னீங்க. இதோட இந்த நிகழ்ச்சியை நம்ம முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தது. இதன் மறு ஒளிபரப்பினை மதியம் 1 மணிக்கும் மாலை 4 மணிக்கும் கேட்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி நேர்களே. என்ன நேர்களே, நம்மளுடைய நிகழ்ச்சி மிகவும் சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. இன்னும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இதெல்லாம் அவர்களுடைய தொழிலில், அதாவது தையல் தொழிலில் எங்கெல்லாம் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தொடர்ந்து பேச போகிறாங்க. எனவே தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது உங்களின் காற்றோடு கணிதம் 90.4. வணக்கங்க. இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம் 90.4 அலைவரிசை. வீட்டுல இருக்கிற பெண்களா இருந்தாலும், வேலைக்கு போற பெண்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குங்க. இதெல்லாம் குறைச்சி நம்மள மகிழ்ச்சியோடு வைக்க ஒரு வழி இருக்குதுங்க. எங்கன்னு கேக்குறீங்களா? நம்ம பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துல தாங்க. என்னன்னு கேக்குறீங்களா? உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு வரும் 6/3/2015 அன்று மகளிர் கணித திருவிழாவாக கொண்டாடுறாங்க. அதுல நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஒண்ணுமே இல்லைங்க. இங்க வாங்க, ஆடுங்க, பாடுங்க, பேசுங்க, நடிங்க, உங்க திறமைகளை வெளிக்கொண்டு வாங்க, பரிசுகளை அள்ளி செல்லுங்க. மறந்துடாதீங்க, மறந்துட்டு இருந்துடாதீங்க. 6/3/2011 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை. ஒரு 5 விரலும் ஒன்னா உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, இனி எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்க, எஃப்எம்ஏ கேட்க விட மாட்டேங்கிற. அடடா, என்ன சண்டைங்க? பாரடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டியை போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே நான் தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே. நேர்களே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது தையலில் கணிதம். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பினை நாளை காலை 9 மணிக்கும் மதியம் 1 மணிக்கும் மாலை 4 மணிக்கும் மீண்டும் நீங்கள் கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சிகளை i-radio live என்கிற இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.